Milky Mist Paneer. Milky Mist Paneer. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. சித்தர்கள் நம்மளை விரும்பி கூப்பிடக்கூடிய அந்த நேரத்தில் தான் நமக்கு அவர் உலகமே சுற்றிக்கிட்டு வந்தவர். ஒரு டீ கடைக்கு போனாலும் ஓசி டீ குடிக்க வந்திருக்கான்னு அந்த தொழில் கஷ்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு, வருமானம் இல்லாமல் குடும்பத்தில் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கணக்கப்பட்டு சித்தரை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் மலை அடிவாரத்தில் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு சஞ்சீவி காற்று அவர் மேலே பட்டு ஒரு சூரிய ஒளியாட்டம் அவருக்கு பட்டது தான் இந்த சக்தி. அதில் குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி தினங்களில் உங்களுக்கு முழு வீச்சில் அவங்களோட முழு பவர் அப்படிங்கிறது. எங்கள் பொண்ணுக்கு ப்ரமோஷன் வேணும்னு சொல்லி ஐயாட்ட டெய்லி வேண்டுவேன். ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. பெரிய பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகுங்க. அதே மாதிரி மாப்பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு. இரவு அங்கே தங்கி இருந்து நீங்கள் கணக்கம்பட்டி சித்தரை நீங்கள் மனதார வேண்டினீங்க அப்படின்னா திரும்பி ஐயாட்ட டெய்லி அழுவாங்க. ஐயா அடிச்செல்லாம் போட்டிருக்காரு. அடிச்சு போட்டு திருப்பி ஐயாவை பார்க்க வந்திருக்காங்க. இதை கூட்டுறது, உங்கள் பாத்திரங்களை கழுவி வைக்கிறது, அல்லது அங்கே பூக்கள் கொண்டு அவரை அலங்கரிக்கிறது, இதெல்லாம் கல்லை பிறக்க சொல்லுவார். முக்கியமாக மண்வெட்டி எடுத்த சொல்லுவார். அந்த தண்ணியை குடிக்க சொல்லுவார். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பழனியில் கணக்கம்பட்டியில் இருக்கும் கணக்கம்பட்டி சித்தர் சர்க்குரு பழனி சுவாமிகள் அப்படின்னு பல்வேறு பெயர்கள் அழைக்கப்படக்கூடிய சித்தருடைய சக்தி என்ன, அவரை கோடானு கோடி மக்கள் கொண்டாடக்கூடிய ரகசியம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த காணொளியுடைய பிரதான நோக்கம். முதல்ல கணக்கம்பட்டி சித்தருடைய கதை அவர் பிறந்த கணக்கம்பட்டி அப்படிங்கிற அந்த ஊர்லேயே ஆரம்பிக்குது. காளிமுத்து அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட இந்த கணக்கம்பட்டி சித்தர் எல்லோரும் போல ஒரு சாமானிய மனிதனாகவே தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவர் பக்கத்தில் ஒரு பால்காரர் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியாகத்தான் அவருடைய கதை ஆரம்பிக்குது. அப்படி ஒரு நாள் இவருக்கும் அந்த பால்காருக்கும் ஏற்பட்ட ஏதோ ஒரு கசப்பான ஒரு சம்பவம் காரணமாக அந்த பால்காரர் அடித்ததில் காளிமுத்து என்கக்கூடிய இந்த கணக்கம்பட்டி சித்தரையா பேச்சு மூச்சு இல்லாமல் ஆயிடுறார். பேச்சு மூச்சு இல்லாமல் ஆனதுடன் பயந்து போன இந்த பால்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருடைய அந்த உடலை கொண்டு போய் பழனி இடும்பன் மலையில் அந்த காட்டில் போட்டுடுறார். ஒரு நாள் முழுக்க வீடு திரும்பாத காளிமுத்து அவர்களை யாருமே அவரை பார்க்கல. அப்படிங்கிறப்ப அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர்க்காரங்க, கணக்கம்பட்டி ஊர்க்காரங்க பழனி இடும்பன் மலை வழியாக போகிறப்ப அந்த பக்கம் இவருடைய உடலை பார்க்குறாங்க. கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. மருத்துவமனையில் சேர்த்த பிறகும் டாக்டர்கள் சொன்னதுதான் அதிர்ச்சி தகவல். என்ன அப்படின்னா, அவர் ஏற்கனவே தவறிட்டார், அவர் இயற்கை எழுதிட்டாரு அப்படிங்கிறது. அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு மரணம் அப்படிங்கிறதுனால அவருடைய உடலை உடல் கூராய்வு, போஸ்ட்மார்ட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு முறையை செய்வதற்காக அவருடைய உடலை ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய அறையில் வச்சுருக்காங்க. இதுபடி இந்த மாதிரி பால்காரர் அடித்து இல்லை ஏதோ ஒரு வகையில் இவர் மரணம் எய்திட்டாரு அப்படிங்கிற கதை ஊர் முழுக்க தெரிய ஆரம்பிக்குது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அடுத்த நாள் அந்த பூட்டிய கதவை திறந்தப்ப உள்ள காளிமுத்து ஐயாவுடைய உடல் இல்லை அப்படிங்கிறது ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்துது. அவருடைய உடல் இங்கே அவர் மரணம் ஏற்பட்ட பிறகு போஸ்ட்மார்ட்டத்துக்காக வைத்த இந்த உடல் எங்கே போச்சு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. அன்னைக்கு தேதிக்கு கணக்கம்பட்டியில் இருக்க அத்தனை பேரும் அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பிட்ட அந்த உடலை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது பழனி இடும்பன் மலை மறுபடியும் அதே காட்டுக்குள்ள அவருடைய உடல் கிடந்த அந்த பகுதியிலேயே ஒரு பாறையில தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த காளிமுத்து சுவாமிகள். காளிமுத்து ஐயா அதன் பிறகு, அந்த சம்பவத்திற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில நடந்தது அதிசயங்கள்னு சொல்றத விட அவர் நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை நடத்த ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான்
அதன் பிறகு அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே மாறுது. அந்த சம்பவத்துக்கு பிறகு சொல்லுவாங்க இல்லையா, மறுபிறவி எடுத்தவங்க வந்து தெய்வத்தை பார்த்துட்டு வருவாங்கங்கிற மாதிரியான பழமொழிகள்லாம் கிராமத்து பக்கத்துல எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னவோ இவர் தெய்வத்தை சந்திச்சுட்டு தான் வந்திருக்காரோங்கிற மாதிரி மக்கள் பேச துவங்குறாங்க. இவரு அருள்வாக்குகள் சொல்ல ஆரம்பிக்கிறார். கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இவரே நேரடியாக போய் கஷ்டத்தை தீர்க்கக்கூடியதை மக்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எடுத்த உடனே எல்லாருமே வந்து நம்பிட மாட்டாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு சக்தி இவருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து யாருமே நம்பல. முதல்ல இவரை புறக்கணித்தவர்கள் இருக்காங்க, இவரை நம்பாதவங்க இருக்காங்க, இவரை ஏளனம் செய்தவர்கள் இதே கிராமத்துல இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, நானே நம்பல, ஆனா வந்து கணக்கம்பட்டி சித்தருடைய சக்தி சாதாரண சக்தி இல்லைன்னு இன்னைக்கு இந்த கிராம மக்கள் மட்டும் இல்ல, தமிழகத்தில் இவரால் பயனடைஞ்ச பல பிரபலங்கள் இருக்காங்க. திரை பிரபலங்கள் நிறைய பேர் இவருடைய ஜீவ சமாதிக்கும் இவருடைய தபோவனம் இந்த ஆலயத்திற்கும் வந்துட்டு போறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இப்போ கணக்கம்பட்டி சித்தர் செய்த சாதனைகள் என்னென்ன அப்படிங்கிறப்ப, கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தெய்வத்தை தேடி வந்து தெய்வத்துக்கிட்ட புலம்பி அழுது அதன் வழியா ஒரு பலன் அடைகிறது அப்படிங்கிறது நம்ம கேட்டிருக்கோம். ஆனா கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை நேர்ல போய் பார்த்தோ இல்லை ஏதோ ஒரு இவரே தானா போய் உதவி அந்த கஷ்டத்தை தீர்த்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த கிராம மக்கள் சொல்றாங்க. பேசாத ஒரு வாய் பேச முடியாத ஒரு குழந்தையை கூட வாய் பேச வச்சிருக்காரு, அந்த பிள்ளைய பேச வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த சம்பவங்கள் எல்லாம் கேட்குறப்ப ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அதே நேரத்துல கணக்கம்பட்டி சித்தர் அவர்கள் வந்து அதன் பிறகு அவருடைய சீடர்கள் அப்படின்னு சொல்லலாம், அவரை ஃபாலோ பண்ணவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அதிகரிக்க ஆரம்பிக்கிறப்ப அப்பவும் அவர் ஒரு சாமானிய மனிதனாகவே, அவருடைய ஒரு தோற்ற வேறுபாடு மட்டும்தான், அவர் காளிமுத்தா இருந்தப்பவும் கணக்கம்பட்டி சித்தர் மாறின பிறகும் தோற்றம் மட்டும்தான் வேறையா இருந்திருக்கு. பச்சை நிற ஆடை அணிந்து மூட்டை வந்து சுமக்கிறார். அந்த மூட்டை சுமக்கிறதுனாலேயே அவரை மூட்டை சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல இன்னொரு பெயர் வச்சும் அழைக்கிறாங்க. அதாவது அவர் சித்தராக உணரப்பட்ட பிறகு, தான் உணர்ந்த பிறகு மக்களுடைய கர்மாவை எல்லாம் அவர் வந்து மூட்டையா சுமந்து ஒவ்வொரு அவர் இருந்த வாழ்ந்தவரை அந்த மூட்டையை வந்து யாரையுமே தொட விடல அப்படின்னு சொல்றாங்க. அதை தொட்டா அவருக்கு பயங்கர கோபம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி மக்களுடைய கர்மாவை மூட்டையா சுமந்ததுனால மூட்டை சுவாமிகள் அப்படின்னும் அவரை வந்து இங்க கணக்கம்பட்டியிலையும் பழனி சுத்து வட்டாரத்திலையும் அவருக்கு மூட்டை சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. இப்போ அவர் என்ன மாதிரியான ஒரு செய்கைகளை மக்களை செய்ய வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நிறைய சாமியார்கள் இருக்காங்க, நிறைய சித்தர்கள் இருக்காங்க, அவங்க கோயில்ல போய் வேண்டுதல் முறைகள் எல்லாம் இருக்கு. ஆனா கணக்கம்பட்டி சித்தர் வாழ்ந்தவரை அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வரக்கூடிய மக்கள், கஷ்டத்துல வரக்கூடிய மக்களை வந்து போய் ஒரு குச்சியால் அடிச்சாலோ இல்லை அவர் வந்து திட்டினாலோ அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் நீங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்து இந்த பகுதியில் இருக்கு. கணக்கம்பட்டி சித்தர் அவர்கள் வந்து மண்வெட்டி கொடுத்து போய் மண்ணை வந்து வெட்டு, குழி தோண்டு அப்படின்னு சொல்றதும், அதன் பிறகு வயல் வேலை செய்ய சொல்றது, இல்லை அங்கங்கே கிடக்கிற பிளாஸ்டிக் பாட்டில்கள் இந்த குப்பைகளை எல்லாத்தையும் ஒதுக்கி சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்றது எல்லாம் ரொம்ப புதிதாக இருந்தது வரக்கூடிய நபர்களுக்கு. நம்ம என்னமோ சித்தர் நினைச்சு வந்தோம், இவர் என்னடா இங்க வந்து மண் வெட்ட சொல்றாரு, குழி தோண்ட சொல்றாரு, இந்த குப்பையெல்லாம் பொறுக்கி சுத்தப்படுத்த சொல்றாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் அப்ப இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்தது நியாயம்தான். ஆனா அதன் வழியாக உங்க கர்மாவை எல்லாம் நான் தீர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான சத்குரு பழனிசாமி அவர்களுடைய வாக்கே இந்த ஊர்ல வந்து இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம இங்க பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று. ஆக மக்களுடைய கர்மாவை சுமந்த மூட்டை சுவாமிகள், மக்களுடைய கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்த மூட்டை சுவாமிகள் எனும் சத்குரு பழனி சுவாமிகள் எல்லாருக்கும் தெரியும்படி கணக்கம்பட்டி சித்தர் அவர்களுடைய இந்த வரலாறு அப்படிங்கிறது இதுதான். அவர் வாழ்ந்தவரை நிறைய மக்களுக்கு நிறைய வழியில உதவி பண்ணியிருக்காரு. அவருடைய பேரில் இங்க கணக்கம்பட்டியில வந்து இப்ப நம்ம நின்றுகிட்டு இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சர்க்குரு பழனிசுவாமி, அதாவது கணக்கம்பட்டி சித்தருடைய தபோவனம் அப்படிங்கிற ஒரு கோவில் இங்க இருக்குது. அதே மாதிரி பக்கத்துல சர்க்குரு அவர் பழனிசாமி எனும் கணக்கம்பட்டி சித்தர் அவர்களுடைய ஜீவ சமாதியும் இருக்குது. இப்படியாக இந்த கணக்கம்பட்டி ஊரை சுத்தி அவருடைய வாழ்ந்த இடம், அவர் வந்து இருந்த இடம், அவர் வந்து இளைபார்ன இடம் அப்படிங்கிற மாதிரி அவர் வாழ்ந்த வீடு அப்படின்னு ஒவ்வொரு இடமுமே இங்க வந்து புனிதமாக கருதப்பட்டு அங்க வந்து அவருக்கு வந்து பூஜைகள் நடக்குது. இங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த தபோவனத்தை பொறுத்தவரை அவருக்கு வந்து சிலை வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம பார்க்குறோம், நல்ல ஆளுயரமா ஐயா வந்து காட்சி அளிக்கிறாரு, எழுந்துருளி காட்சி அளிக்கிறாரு. இங்க வரக்கூடிய மக்களுக்கு முதன்மையாக இப்ப கல்யாண தடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகல, இல்ல ஜாதக பொருத்தம் அமையாம கொஞ்சம் ரொம்ப ஒரு தாமதம் ஆகுது
அப்படிங்கிறவங்க எல்லாம் இங்க வந்து ஐயா கிட்ட வாழ்க்கை துணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டா ஐயா உடனடியாக செய்யறதாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, கோயில் நிர்வாகிகள் சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னும் பல தீராத நோய்கள் எல்லாம் உள்ள மக்கள் வந்து இவரை நம்பி வந்துட்டீங்கன்னா, நம்பிக்கையோட ஒரு துளி சந்தேகமும் இல்லாம கணக்கம்பட்டி சித்தர் ஐயாவை நம்பி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக அவர் வந்து நின்று காப்பாத்துவாரு அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக அடிச்சு சொல்றாங்க கணக்கம்பட்டி ஊர் மக்கள். கணக்கம்பட்டியில ஐயாவுடைய ஜீவ சமாதி இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே கொஞ்சம் பக்கத்துல இருக்கக்கூடிய பச்சளநாயக்கன்பட்டி அப்படிங்கிற இந்த கிராமத்துல ஐயாவுடைய தபோவனம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆலயம் இருக்கு. அவருக்கு நித்தியப்படி பூஜை நடக்குது. காலையில 6 மணில இருந்து 12 மணி வரை இந்த ஆலயம் திறந்திருக்கு. அதே நேரத்துல 4 to 8 மாலை வந்து ஐயாவுடைய ஆலயம் திறந்திருக்கு. பூஜைகள் நித்தியப்படி நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல அவருக்கு பல்லக்கு சேவை போன்ற சிறப்பு பூஜைகளும் இருக்கு. அமாவாசை, பௌர்ணமி, புனர்பூச நட்சத்திரம் இந்த 3 தேதிகளும் மாதத்துல ரொம்ப விசேஷம் இந்த கோயில்ல. புனர்பூச நட்சத்திரத்துல ஐயா பிறந்த காரணத்தால புனர்பூச நட்சத்திரத்துல ஐயா வழிபடுறது ஒரு சிறப்பு அப்படிங்கிறத இந்த ஊர் மக்களும் கோயில் நிர்வாகிகளும் சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து தமிழ் பாரம்பரியத்துல மிக முக்கியமான ஒரு வழிபாடா வந்து கருதுறோம். இந்த தமிழ் பாரம்பரியத்திலேயே சித்தர்களுக்கான அந்த சிறப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஜீவசமாதிகளுக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்கும் அந்த பிராப்தம் வாய்க்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜீவசமாதி வழிபாடு யாருக்கெல்லாம் உகந்ததோ, ஜாதகப்படி நிறைய ஜோசியர்கள் சொல்லியிருப்பாங்க, அவங்க எல்லாருமே கணக்கம்பட்டி சித்தர் நடையை, இந்த பண்ணை வந்து மிதிச்சாலே அவங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள்லாம் சொல்றாங்க. பழனியை பொறுத்த மட்டிலும் ஆள்றது வந்து பழனி தண்டாயுதபாணி சுவாமி, அதே நேரத்தில் காவல் காக்கிறது அவருடைய காவக்காரர் இடும்பன் அப்படின்னாலும் இங்கே அவருக்கு ஒரு அடியானாக, முருகருடைய அடியாராகவே வாழ்ந்து நம்மிடையே வாழ்ந்து சென்ற கணக்கம்பட்டி சித்தரை தரிசிக்கணும்னா இங்கே கணக்கம்பட்டியிலையும் பச்சளநாயக்கம்பட்டி அப்படிங்கிற இந்த இடத்துலையும் இருக்கக்கூடிய இந்த 2 ஆலயங்களுமே வந்து உங்களுக்கான வருகைக்காக காத்திருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இவ்வளவு நேரம் கணக்கம்பட்டி சித்தருடைய கதையை என் மூலமாக உங்களுக்கு சொன்னதில் பெருமகிழ்ச்சி. நன்றி. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சித்தர் வழிபாடாக இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது கணக்கம்பட்டி சித்தருக்கு உண்டு. இந்த கணக்கம்பட்டி சித்தர் ஆலயத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட கர்மா தீரக்கூடிய ஒரு சிறந்த இடம்னே அதை நம்ம சொல்லலாம். நம்ம முன் ஜென்மத்தில் நிறைய கர்மாக்கள் நம்மளும் தெரியாமல் நிறையா நம்ம தவறுகள் பண்ணியிருப்போம், துரோகங்கள் பண்ணியிருப்போம், அல்லது நம்ம கூட இருக்கவங்களுக்கே நம்ம பல பாதிப்புகளை உண்டாக்கியிருப்போம். அந்த கர்மாவை தொலைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழனியில் இருக்க நம்ம கணக்கம்பட்டி சித்தர் ஆலயம்தான். பொதுவாக சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே அமைஞ்சிடாது, இல்லை எல்லா நேரமும் நம்ம போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையாது. நம்ம சித்தர்கள் நம்மளை விரும்பி கூப்பிடக்கூடிய அந்த நேரத்தில் தான் நமக்கு அந்த சித்தர் வழிபடக்கூடிய அமைப்புங்கிறது அமையும். இந்த கணக்கம்பட்டி சித்தரை பொறுத்த வரைக்கும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம அங்கே போனோம் அப்படின்னா நம்ம தேவைகள் என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு அவரே வந்து உங்களுக்கு ஒரு 15 நாள் 20 நாள்லேயே உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி வச்சுருவார். எனக்கு தெரிந்த என்னிடம் ஜோதிடம் பார்க்க வந்த நிறைய நபர்களுக்கு நான் வந்து கணக்கம்பட்டி சித்தர் ஆலயத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். தொழில் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு அங்கே போனனையும் உடனடியாக தொழில் அமையும். ஏன்னா கர்மா, தொழில் அப்படின்னாவே 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தொழில் கஷ்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு, வருமானம் இல்லாமல் குடும்பத்தில் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க கணக்கம்பட்டி சித்தரை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கர்மா தீர்ந்து நல்ல ஒரு தொழிலுங்கிறது அமையும். தொழிலில் எனக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் இருக்குது, சரியான எனக்கு பதவி கிடைக்கல, ஒவ்வொரு தொழிலுமே வந்து எனக்கு அமையுது, பக்கத்தில் போய் அது என் கையில் கிடைக்காம போயிடுது அப்படின்னு நான் வருத்தப்படுற எல்லாருமே நீங்கள் கணக்கம்பட்டி சித்தர் ஆலயத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கிறது கிடைக்கும். அதில் குறிப்பாக அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் உங்களுக்கு முழு வீச்சில் அவங்களோட முழு பவர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க, இரவு அங்கே தங்கி இருந்து நீங்கள் கணக்கம்பட்டி சித்தரை நீங்கள் மனதார வேண்டினீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக
வெற்றிங்கிறது பெறக்கூடிய அமைப்பு உண்டு. புத்திர தோஷம் அல்லது கலத்திர தோஷம் இப்படி நிறைய நாள் கல்யாணம் ஆகாமல் அல்லது நம்ம சொந்த பந்தங்களுக்கிடையே அவமானத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலைகள், இப்படி ஒவ்வொரு தடையும் தாமதமும் இருக்கிற அனைவருமே நீங்கள் எங்கேயுமே யோசிக்க வேணாம், நேரடியாக நீங்கள் பழனிக்கு போய் கணக்கம்பட்டி சித்தருக்கு ஒரு முறை நீங்கள் இருந்து தங்கி அங்கே நீங்கள் பணிவிடைகள் செய்கிறது மிகவும் சிறப்பான ஒன்று. அங்கே கூட்டுறது, அங்கே பாத்திரங்களை கழுவி வைக்கிறது, அல்லது அங்கே பூக்கள் கொண்டு அவரை அலங்கரிக்கிறது, இதெல்லாம் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த அழைப்பு கிடைக்கும். நீங்களே அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக விமோச்சனம் கிடைக்க போகுதுங்கிறத அந்த அறிகுறி மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கணக்கம்பட்டி சித்தரை வழிபடுங்க, உங்களுக்கு எல்லா வளமும் எல்லா செல்வமும் கிடைக்கும். ஐயா ரொம்ப நல்லவருங்க, எல்லாருக்கும் நல்லது செய்கிறவர். அவரை பார்க்குறவங்கெல்லாம் கிரிக்கேன்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர் உலகமே சுற்றிக்கிட்டு வந்தவர். ஒரு டீ கடைக்கு போனாலும் ஓசி டீ குடிக்க வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்கிட்ட ஒரு சக்தி இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அவர் மலை அடிவாரத்தில் உட்கார்ந்துருக்கும்போது ஒரு சஞ்சீவி காற்று அவர் மேலே பட்டு ஒரு சூரிய ஒளியாட்டம் அவருக்கு பட்டது தான் இந்த சக்தி. அதுலேருந்து அவர் என்ன சொன்னாலும் நடக்குதுங்க. அவர் உயிரோடு தான் இருக்கார், அவர் சாகலை. உயிரோடு இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். தப்பு செஞ்சால் உடனே தண்டிப்பாருங்க. மற்றபடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இங்கே ஐயா கோயிலுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. எனக்கு நல்லது செய்கிறாரு. நான் பார்த்த அளவில் எனக்கு நல்ல உதவி செய்கிறாரு. இப்போ நான் கஷ்டம் இல்லாமல் நல்லா இருக்கிறேங்க. எங்கள் பொண்ணுக்கு ப்ரமோஷன் வேணும்னு சொல்லி ஐயாட்ட டெய்லி வேண்டுவேன். ப்ரமோஷன் கிடச்சிருச்சு. எங்கள் பொண்ணுக்கு அதே மாதிரி பெரிய பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆனேன். அதே மாதிரி மாப்பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு தொண்டையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஐயாட்ட தான் டெய்லி வேண்டிக்கிட்டு இருக்கேன், எதுவுமே இல்லைன்ட்டாங்க. ஒட்டஞ்சத்திரத்துக்காரவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு 8 மாதம் ஆச்சு. குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டாங்க. திரும்பி ஐயாட்ட டெய்லி அழுவாங்க. ஐயா அடிச்செல்லாம் போட்டிருக்காரு. அடித்து போட்டும் திருப்பி ஐயாவை பார்க்க வந்திருக்காங்க. கடைசியில் ஐயா நீங்கள் வாடான்னு கூப்பிட்டு வீட்டுக்கு போடா உனக்கு சோறு கிடைக்கும்னு இருக்காரு. என்னடா நம்ம வந்தது நம்ம பொண்டாட்டி சேர்த்து வைப்பாங்கன்னு வந்தோம், சொல்கிறாருன்னு வீட்டுக்கு போய் ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகலையம்மா. அந்த அம்மா பிள்ளைய கூட்டிகிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுலேருந்து பாருங்கள், ஐயா சொல்கிறது பூரா நன்மை தாங்க. எல்லாத்துக்குமே நல்ல உதவி செய்கிறாங்க. இவன் நல்ல வசதியானவன், இவன் நம்ம இந்த வேலையை கொடுத்தா செய்வானா அப்படின்னு சோதனை பண்ணி பார்ப்பாருங்க. கல்லை பிறக்க சொல்லுவார், முக்கியமாக மண்வெட்டி எடுத்த சொல்லுவார், அந்த தண்ணியை குடிக்க சொல்லுவார். எல்லா வேலையுமே இதெல்லாம் அவன் செய்வானா செய்ய மாட்டானாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்பாருங்க. அவங்க செஞ்சிருவாங்க. அதே மாதிரி செஞ்சால் அவர் போன்னு சொல்லுவார். அவர் வாயில் சில அசிங்கமான வார்த்தையை தான் அந்த வார்த்தைக்காகவே எதிர்பார்ப்பாங்க. அவர் திட்டி உங்களை போக சொன்னால் அங்கே உங்களுக்கு நல்லது நடக்கும். Milky Mist Paneer. Milky Mist Paneer. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.